அங்கே நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது கூட்டம் நிறையா வந்தனால அலை மாதிரி அடித்து எல்லோரும் ஒரே சைடே போயிட்டோம். அப்புறம் நிறைய அண்ணனுங்க மரத்து மேலே ஏறிட்டாங்க, நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்க மேலேயும் நிறைய பேர் இடித்து ஒரு அக்கா இறந்துட்டாங்க, ஒரு அண்ணனும் இறந்துட்டாங்க. அந்த நாங்கள் அந்த மரம் ஒரு பூவரசு மரம் இருந்துச்சுலண்ணா, ஆப்போசிட்டில் பூவரசு மரம் இருந்துச்சுல, அதுக்கு அந்த சைடு ஒரு தகரம் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது தான் ஒரு கால் உடஞ்சி ஒருத்தர் இறந்துட்டார் அந்த இடத்துல. அதுக்கு நான் அந்த சைடு போகலான்னு பார்க்கும்போது ஒரு சில பாட்டியும் அந்த மாதிரி அவங்க மேலேயே படுத்துட்டாங்க இடம் இல்லாமல். அதுக்கப்புறம் அந்த சைடு போகலான்னு பார்த்தா ஒரு ரோடு இருந்துச்சு, அந்த ரோடு சைடும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது கொஞ்சம் இடம்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அங்கே போய் நின்றுட்டோன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க மேலே ஏறி மிதிச்சு போகிறாங்க. அது பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க தூக்க கூட இல்லை, ஒருத்தவங்க மயக்கி விழுந்துட்டாங்க, அவங்கள தூக்க கூட இல்லை. ஒரு சில பேர் அவங்கள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. பார்க்கும்போதே நடுங்குச்சு கையெல்லாம். அந்த மாமா தான் எங்களுக்கு கூட்டிகிட்டு போனார். நானும் தான் அங்கே இருந்தேன். நாங்கள் ஓரத்தில் தான் இருந்தோன்னா அவங்க இடிக்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் எதுவுமே இல்லைண்ணா. ஆனால் அப்போ விஜய் வரல, அப்போ விஜய் அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தார், அந்த முனியப்பன் கோயில்கிட்ட தான் வந்துட்டு இருந்தார். அப்போயே அந்த மாதிரி ஆயிட்டாங்கண்ணா. அப்பயே இடிக்க எப்படி சொல்கிறது, கூட்டம் நிறையா வந்துட்டாங்கல்ல, அதனால இடிச்சிட்டாங்க. வரும்போது இல்லைண்ணா, அங்கே இல்லை. அவர் வரும்போது நாங்கள் வேற ஒரு இடத்துல இருந்தோம், அவர் அங்கே பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இல்லைண்ணா. வரதுக்கு முன்னாடியே நடந்தது. ஆனால் இவங்கெல்லாம் அவர் வந்தக்கப்புறம் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைண்ணா. நாங்கள் பார்த்தேண்ணா. அவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னே தெரில. ஆனால் அவர் கால் உடஞ்சிருந்துச்சு, அவர் அப்படியே செத்துட்டாரு, அவர் மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள நான் பார்க்கலண்ணா. அவங்க கூட இல்லை, அந்த மாமா கூட தான் இருந்தேன். அப்புறம் நாங்கள் இன்னொரு 2 அக்காங்க இருந்தோம். நாங்கள் 4 பேர் தப்பிச்சிட்டோம். இன்னும் மற்றவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரிலண்ணா. ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த ஒரு குழந்தையும் அங்கேயே இறந்துடுச்சு. ஒரு 3 வயசு அந்த மாதிரி இருக்கும். எப்படி இறந்துச்சுன்னு தெரில. ஆனால் அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, இறந்த உடனே அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் கிட்ட.